அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னலாரின் புனித வாழ்க்கை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தனது விசேஷமான அருளால் சிறப்பான முறையில் ஆரம்பத்திலிருந்தே பராமரித்தான். சிறு வயதிலிருந்தே அன்னலார் தூய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இறை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் பரவி கிடந்த சூழலில் அன்னலார் பிறந்தார்கள். திசையெங்கும் தீங்குகளும் குணக்கேடுகளும் பரவியிருந்த கால சூழலிலும் அன்னலார் அவற்றிலிருந்து விலகியே இருந்தார்கள். சிலை வணக்கத்தை இயல்பாக வெறுத்தார்கள். மேலும் வெட்க ஸ்பாவம், உண்மை உரைத்தல், உறவினர்களை ஆதரித்தல், மக்களின் சுமை தாங்குதல், பிறர் தேவையை நிறைவேற்றுதல், வாக்குறுதி நிறைவேற்றல் ஆகியவை அன்னலாரின் சிறப்பம்சங்களாகும். அப்துல்லாஹ் பின் அபில் ஹம்சார் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபித்துவம் கிடைப்பதற்கு முன் அன்னலாரிடம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக இதோ வருகிறேன் என சொல்லி சென்றேன். ஆனால் நான் அதை முற்றாக மறந்துவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு யதார்த்தமாக நான் அவ்வழியில் சென்றபோது என்னை எதிர்பார்த்து அன்னலார் அங்கு நிற்க கண்டேன். வாக்குறுதியை நான் மறந்திருந்தும் அன்னலார் என் மீது ஆவேசம் கொள்ளாமல் என்னை சிரமப்படுத்தி விட்டீர்கள். வருகிறேன் என்று நீர் சொல்லி வார்த்தைக்காக 3 நாட்களாக நான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் என்று மட்டும்தான் சொன்னார்கள். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். நிலநடுக்கம். அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் இந்த பூமியை தண்ணீரின் மீது அமைத்துள்ளான். இதன் பாதுகாப்புக்காக ஆங்காங்கு உறுதிமிக்க மலைகளை நிறுத்தினான். இவை பூமியை அசையாமல் பார்த்து கொள்கின்றன. ஏராளமானவர்கள் சேர்ந்து அசைத்தாலும் இந்த மலைகளை அசைக்கக்கூட முடியாது. ஆனால் மக்களின் படிப்பினைக்காகவும் தனது ஆற்றலை வெளிப்படுத்தவும் அவ்வப்போது இந்த கனமான பூமியில் நிலநடுக்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். இதில் விந்தை என்னவென்று சொன்னால், பூமியின் பரப்பு ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் எவ்விடத்தை நாடுகிறானோ அங்கு மட்டுமே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இவ்வாறு நடப்பது அல்லாஹ் தஆலாவின் இணையில்லா வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. காரணமின்றி தொழுகையை கலா செய்தல். காரணம் ஏதுமின்றி 2 தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுபவர் பாவத்தின் வாசல்களில் ஒரு வாசலை அடைந்து விட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. 4 காரியங்கள் நபிமார்களின் சுன்னத்தாகும். திருமணம் செய்வது, மிஸ்வாக் செய்வது, நாணம் கொள்வது அதாவது வெட்கம் கொள்வது, நறுமணம் பூசுவது, இந்நான்கும் அனைத்தும் நபிமார்களின் சுன்னத்தாகும் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அல்லாஹ் இந்த நாளையும் நாமளும் பின்பற்றக்கூடிய பாக்கி தந்தல் புரிவான. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நற்குணத்தின் அவசியம். தண்ணீர் பனிக்கட்டியை உருக்குவது போன்று நற்குணம் தவறுகளை கரைத்து விடுகின்றது. மேலும் காடி நீர் தேனை கெடுப்பது போன்று தீய குணம் அமல்களை கெடுத்து விடுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. செல்வம் சேகரிப்பதற்காக யாசகம் கேட்பது. செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஆசையில் சிறிதளவோ அல்லது அதிகமாகவோ மக்களிடம் யாசிப்பவர் நரக நெருப்பியை யாசிக்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகின் எந்த பகுதி பயனுள்ளது? அபூதர், உலகின் எந்த பகுதி மறுமைக்காக உள்ளதோ அது உம்மை பாதிக்காது. உலகிற்காகவே உள்ள பகுதி உமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமையில் யாரும் உதவ மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். அன்றியும் வலுவான சுமையை சுமப்பவன் அதில் சிறிதளவு சுமந்து கொள்ளும்படி வேறொருவனை அழைத்தாலும் அவர் உறவினராக இருந்த போதிலும் அதில் சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ள மாட்டான் என சூரா ஃபாத்திரிலே மறுமையின் காட்சி அல்லாஹ் விளக்குகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். தர்பூசணியின் பயன்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணியை பேரிச்சம்பழத்துடன் சேர்த்து சாப்பிடுவார்கள். மேலும் தர்பூசணியின் குளிர்ச்சியை பேரிச்சம்பழத்தாலும் பேரிச்சம்பழத்தின் சூட்டை தர்பூசணியாலும் நான் சமன் செய்கிறேன் என்பதாகவும் கூறினார்கள். இந்த ஹதீஸின் விளக்கமாவது, தர்பூசணி வெக்கையை தணிக்கிறது. மேலும் உஷ்ணத்தால் ஏற்படும் தலைவலியை போக்குவதில் மிக சிறப்பாக செயல்படுகிறது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மக்களை
நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து தடுப்பவர்களாகவும் உங்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் என சூரா ஆல இம்ரானிலே குர்ஆனிலே அடியார்களுக்கு அல்லாஹ் அறிவுரை பகர்கிறார். அல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டும் அல்லாஹ் நம்மளை தடுத்தானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.